சென்னை ஜிஎஸ்டி சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை மேம்பால பணிகள் காரணமாக இன்று முதல் 3 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை ஜிஎஸ்டி சாலையில் 4 வழிச்சாலைக்கான மேம்பால பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் சோதனை அடிப்படையில் குறிப்பிட்ட பகுதியில் வரும் 22ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் செனட் ஆஃப் சாலை டர்ன்புல் சந்திப்பு வழியாக திருப்பி விடப்படுகின்றன. அங்கிருந்து சேமியர் சாலையில் வலதுபுறம் திரும்பி நந்தனம் சந்திப்புக்கு சென்று பின் இடது மற்றும் வலது திரும்பி அண்ணா சாலை வழியாக செல்லலாம். சைதாப்பேட்டையிலிருந்து சேமியர் சாலை நோக்கி வரும் அனைத்து வாகனங்களும் தடை செய்யப்படுகின்றன. அதற்கு பதிலாக இவ்வாகனங்கள் அண்ணா சாலை செனட் ஆஃப் சாலை வழியாக சென்று பின்னர் சேமியர் சாலை வழியாக செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. GKM பாலம் செனட் ஆஃப் சாலையிலிருந்து ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் காந்தி மண்டபம் சாலையிலிருந்து வரும் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. இதேபோல் ரத்னா நகர் பிரதான சாலையும் செனட் ஆஃப் சாலையிலிருந்து ஒரு வழி பாதையாக இருக்கும். அண்ணா சாலையிலிருந்து செல்ல அனுமதி இல்லை. அண்ணா சாலையிலிருந்து செனட் ஆஃப் 1வது தெருவுக்கு வரும் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் செனட் ஆஃப் 1வது பிரதான சாலையிலிருந்து செல்ல அனுமதி இல்லை. கோட்டூர்புரத்திலிருந்து செனட் ஆஃப் சாலை வழியாக தேனாம்பேட்டை நோக்கி வரும் வாகனங்கள் தடை செய்யப்படுகின்றன. அதற்கு பதிலாக இவ்வாகனங்கள் இடதுபுறம் GKM பாலத்தின் சர்வீஸ் சாலையில் சென்று டர்ன்புல் சந்திப்பு, சேமியர் சாலை, நந்தனம் சந்திப்பு, அண்ணா சாலை வழியாக செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா சாலை, செனட் ஆஃப் சாலை, சேமியர் சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள ஒரு வழி பாதைகளில் வாகனங்கள் நிறுத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.